32 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. இந்த நாடுகள் எல்லாத்தையும் எதிரி நாட்டோட ஒரே ஒரு ஏவுகணை இல்லை ஒரே ஒரு ஆயுதம் பயமுறுத்துதுன்னு சொன்னா உங்களில் எத்தனை பேரால அதை நம்ப முடியும்? இத்தனைக்கும் அதுவும் அணு ஆயுதமோ இல்லை WMDன்னு சொல்லக்கூடிய வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களோ கிடையாது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒரு சம்பவம் நாட்டோவில் இருக்கக்கூடிய 32 நாடுகளையும் ரஷ்யா, அதுலேயும் சோவியத் ரஷ்யா காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு குண்டு, அணு ஆயுதம் அல்லாத ஒரு குண்டு இப்போ வரைக்கும் பதட்டத்துக்குள்ளாகி இருக்கு. ஸோ இப்போ நாட்டோ என்ன ஒரு முடிவில் இறங்கியிருக்காங்கன்னா, எங்களால் இந்த த்ரெட்டை கவுண்டர் பண்ண முடியல. உக்ரைனுக்குள்ள ரஷ்யா இப்போ இந்த ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதே பிரச்சனை நாளைக்கு நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற ஒரு போர் வரப்போ, இல்லை நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற அந்த ஒரு எஸ்கலேஷன்ஸ் அதிகமாகிறப்போ அப்போ ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஒரு போட்டியை வைக்கிறோம். இந்த போட்டியில் யார் வேணால் பங்கெடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்கலாம், ராணுவம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கலாம், ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கலாம், அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் கம்பெனிஸும் இதில் பங்கேற்கலாம். இந்த ஒரு த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இந்த ஒரு காம்படிஷனோட மெயினான நோக்கமாக இருக்குன்னு அந்த ஒரு போட்டியை அறிவிச்சிருக்காங்க. அப்படி இந்த 32 நாடுகளை பயமுறுத்தக்கூடிய அந்த ஒரு ஏவுகணை என்ன? ஏவுகணைன்னு சொல்றதை விட ஒரு பழைய குண்டு, அது ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துது? ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். இவ்வளோ நேரமாக நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லிட்டு இருந்தது இல்லை, இவ்வளோ நேரமாக நாட்டோவை பயமுறுத்துறதா சொல்லிட்டு இருந்தது வேற எதுவுமே இல்லை, ரஷ்யாவோட கிளைட் பாம்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த கிளைட் பாம்ஸ்ன்ற ஒரு டாபிக் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்டான டெக்னாலஜி, இப்போ இருக்கக்கூடிய கரண்டான தொழில்நுட்பத்தில் இந்த ஒரு குண்டுகளை இடைமறிக்கிறதுன்றது ஆல்மோஸ்ட் ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருக்கு. அதுலேயும் ரஷ்யாவோட FAB-250 சீரியஸில் ஆரம்பித்து 3000 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குண்டு அமைப்புகளில் உக்ரைனால் பெரும்பாலும் இது வரைக்கும் தடுக்க முடியல. 2023 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 2025 ஜனவரி மாதம் முடிவு வரைக்கும் தோராயமாக ஏறத்தாழ 3000க்கும் அதிகமான இந்த கிளைட் பாம்ஸை ரஷ்யா உக்ரைன் மேலே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் நமக்கு புரியணும். இல்லை இந்த கிளைட் பாம்ஸ்னால் என்ன, அதை ஏன் உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, நாட்டோ இப்போ இதுக்கான இந்த காம்படிஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒன்று தொடர்பு இருக்குது. ஸோ இதோட ஒர்க்கிங், அது மட்டும் இல்லாமல் ஏன் இதை இன்டர்செப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இந்த ஒரு ஐடியா நமக்கு புரிஞ்சாதான் இதை பற்றி இல்லை இந்த வீடியோவை பற்றின ஒரு நல்ல ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட்டான நோட்டில் சொல்லிடுறேன். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏவுகணைகள்லாம் என்ன, பின்னாடி ஒரு ராக்கெட் மோட்டார் இருக்கும், இல்லை பின்னாடி அதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஜின் இருக்கும். லான்ச் பண்ணதுக்கப்புறமா அது இக்னைட் ஆனதுக்கப்புறம் நேரடியாக எதிரிகளோட நிலைகளை நோக்கி அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்ஸ், சேட்டலைட் நேவிகேஷனாக இருக்கட்டும், இல்லை INS இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் அதோட இன்புட்டை வச்சு நேராக பற்ற வச்ச உடனே நம்ம தீபாவளி ராக்கெட் பறக்கிற மாதிரி அதோட இலக்கை நோக்கி பறக்கும். இதுதான நார்மலான அமைப்பு. ஆனால் இதையும் தாண்டி இன்னும் வேறு சிலமான ஆயுதங்கள் இருக்குது. இது சோவியத் ரஷ்யா காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்றதை விட 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில், அதுவும் 2ஆம் உலகப் போர் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கப்போ ஜெர்மனி ஒரு குண்டை தயாரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி குண்டுகளை ஏவ முடியும், இல்லை ஃப்ரீ ஃபாலிங் பாம்ஸை ஜெர்மனி பயன்படுத்துவாங்கன்னு யாரும் அதிகமாக அந்த அளவுக்கு யோசிக்கல. அப்போதான் டம் பாம்ஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ஃபாலிங் பாம்ஸ் ஆனது உருவாக்கப்படுது. ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுனா, நார்மலாக ஒரு விமானத்தின் மேலே பறந்துட்டு இருக்கப்போ அதுலேருந்து அந்த குண்டுகளை கீழே கொட்டுனா எப்படி நேரடியாக ஒரு இடத்துல விழுந்து வெடிக்குமோ அந்த மாதிரி ஒரு குண்டுகளை உருவாக்குறாங்க. ஸோ இதை முதல்ல உருவாக்குனது ஜெர்மனி மட்டும்தான். அந்த ஜெர்மனி உருவாக்கி முடிச்சதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் முடியுது. இதை பற்றின அடுத்த காலகட்டங்கள் இல்லை இதோட அடுத்த கட்டங்களில் மற்ற நாடுகள், உலகத்தோட அப்போதைய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த அமைப்பை பிரித்து மேய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உருவானது தான் இந்த கிளைட் பாம்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த கிளைட் பாம்ஸை ரஷ்யாவும் வச்சுருக்காங்க, அமெரிக்காவும் வச்சுருக்காங்க. ஆனால் ரஷ்யா இந்த கிளைட் பாம்ஸை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதாவது இது வரைக்கும் அவங்களோட ஆர்சனலில் இருந்த குண்டுகள் மேக்ஸிமம் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்கள் சொல்லக்கூடிய அன்கைடட் பாம்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் UMPK கிட்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் மாடுலேஷன் அண்ட் பிளானிங் கிட்டை இந்த ஒரு குண்டு அமைப்பில் பொறுத்துறாங்க. இது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கல ஒரு குண்டு, அதில் மேலே எக்ஸ்ட்ரா 2 செட் ஆஃப் விங்ஸையும் அதுக்கு தேவையான கைடன்ஸ் சிஸ்டமையும் இது மேலே பொறுத்துறது மட்டும்தான். இதை விமானத்திலேருந்து ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் ஒரு 5 to 6 மீட்டர் கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த குண்டுகள் திரும்பும். அப்படி திரும்பின உடனே இதில் இருக்கக்கூடிய அந்த இறக்கை அமைப்புகள் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அதில் சின்ன கரெக்ஷன்ஸ் ஆனது பண்ணப்படும். ஏன்னா ஒரு 65 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய
ஒரு டார்கெட் ஜோன்ன்றது இந்த ஒரு டார்கெட் சிஸ்டமுக்கு டார்கெட்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கப்போ அதை நோக்கி இது செலுத்தணும்னா இதில் இன்ஜின் ஆனது இருக்கணும். ஆனால் இதில் இன்ஜின் இல்லாத காரணத்தினால அதிக வேகத்தில் அந்த விமானத்திலேருந்து இது லான்ச் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அந்த வேகத்தையும் பூமியோட புவியீர்ப்பு விசையையும் பயன்படுத்தி அப்படியே மிதந்துக்கிட்டு இந்த காற்றுலேயே வர்றதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதிவேகத்தில் வந்து மோதக்கூடியது தான் இந்த கிளைட் பாம்ஸோட ஒரு சிறப்பம்சம்ன்றது. ஓகே, உள்ள இந்த குண்டுகள் வருது, அதை ஏன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னால இன்டர்செப்ட் பண்ண முடியல? இப்போ உலகத்தை பார்த்தோன்னா அதிநவீனமான வான் பாதுகாப்பு அமைப்புகளானது இருக்கு, இன்க்ளூடிங் பேட்ரியாட், தாட் போன்ற அமைப்புகள். ஆனால் இதில் தாட் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. பேட்ரியாட்டை வச்சு சொல்லணும்னா அப்படி இருக்கக்கூடிய ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் ஏன் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியல? இந்த கேள்விக்கு சிம்பிளான ஒரு பதில் என்னன்னா, இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய அத்தனை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸும், அதாவது வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளும் ரேடார் சிக்னல்ஸை இன்புட்டாக கொடுக்கறது மூலயமாகவும் இதில் வரக்கூடிய அந்த ஹீட் சிக்னேச்சர்ஸ், அதோட இன்ஜின் சுத்துறப்போ அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த வெப்ப கதிர் அலைகளை ட்ராக் பண்ணி மட்டும்தான் இது எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதில் இன்ஜினும் கிடையாது. ஸோ அது எக்ஸாஸ்ட்லேருந்து அது வெளியிடக்கூடிய அந்த வெப்ப அலைகள்ன்றது ரொம்ப சுத்தமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லோ ஆல்டிடியூடில் ஒரு டீப் டைவை எடுக்கிறதுனால இதோட ஆர்சிஎஸ்ன்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏவுகணையோடையும் ஒத்து போகாது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ளைட் பாத்தில் சின்ன சின்ன மாடுலேஷன்ஸை பண்ணுறதுனாலையும் இதோட ரேடார் கிராஸ் செக்ஷன் அந்த அளவுக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினாலையும் இதை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய சான்சஸ்ன்றது 50% இல்லை அதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அது நெகட்டிவாக, அதாவது இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ ஜனவரி மாதம் 25 கூட ஜாப்ரோசிஷியா மேலே ரஷ்யா இதேமாரி கிளைட் பாம்ஸை பயன்படுத்தி ஒரு பெரிய ஏரியல் அட்டாக்கு, அதாவது 2022 இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குனதுல இருந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணதில்லை இந்த வகையான குண்டுகளை பயன்படுத்தின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்கை பண்ணியிருந்தாங்க. இதை உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சதா? ஏன்னா ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்சான், ஒடிசா, இது எல்லாமே பேட்ரியாட், கம்ப்ளீட்டாக பேட்ரியாட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகள். அதெல்லாம் உக்ரைனால் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சதான்னு பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல பேட்ரியாட் மட்டும் இல்லை, இதே இடத்துல S-400 இருந்தாலும் இந்த ஒரு குண்டு அமைப்புக்கு எதிராக அதனால் எஃபெக்டிவாக செயல்பட முடியாது. ஏன்னா இதை கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றதே ரொம்ப கம்மி. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபீஸிபிளான ஒரு விஷயம் என்ன, இல்லை இருக்கிறதுலே மோஸ்ட் சூட்டபிளான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய அவங்களோட விமானப்படை விமானங்கள் வச்சோ, இல்லை ஹெலிகாப்டர்ஸ் வச்சோ, இல்லை விஷுவலி இந்த மிஷின் கன்ஸ், மிசைல்ஸ்க்கு எதிரான மிஷின் கன்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதை வச்சு மட்டும்தான் இவங்களால் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான ரியாக்ஷன் டைம் இருக்குல்ல, அவங்க அதை விஷுவலி லொக்கேட் பண்ணி எவ்வளோ வேகத்தில் வந்துட்டுருக்கு, இல்லை எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் இதை அழிக்க முடியும்னு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம்ன்றது வெறும் சில வினாடிகள் தான். ஸோ இதளவு ஷார்ட்டஸ்ட் ரியாக்ஷன் டைம் இருக்கிறதுனால இவங்க யாருனாலையுமே இப்போ வரைக்கும் இதை ப்ராப்பராக இன்டர்செப்ட் பண்ண முடியல. இல்லை அதை இன்டர்செப்ட் பண்ணோன்னு இவங்க எடுத்த முயற்சிகளும் அவங்களுக்கு உக்ரைனுக்கு சரியான ஒரு பலனை கொடுக்கலன்னு சொல்லலாம். ஆனால் ரஷ்யாவுக்கு இதன் மூலிமா கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் இந்த ஒரு ஏவுகணை அமைப்பை இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு டார்கெட்ஸ்னால, இப்போ சிம்பிளாக இன்னும் சில நாளாக தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு பேப்பரை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, அதை வந்து நார்மலாக தூக்கி போடுறப்போ, கசக்கி தூக்கி போடுறப்போ அதனால ரொம்ப தூரம் போக முடியாது. ஆனால் அதே அந்த பேப்பரில் சின்ன விங்ஸ் வர மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏர்பிளைனை செஞ்சு, இல்லை சின்ன ஒரு ராக்கெட்டை செஞ்சு தூக்கி போட்டிங்கன்னா அதோட ஏரோடைனமிக்ஸ், அது காற்றுல மிதக்கக்கூடிய அந்த தன்மையினால இன்னும் சில அடிகள் முன்னாடி போயிட்டு விடும். அதே ஒரு கான்செப்டில் தான் இந்த குண்டுகளும் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதுக்கு ரேடார் கிராஸ் செக்ஷன் இல்லை, அதனால் அதோட இன்ஜின் அவுட்புட்டும் இல்லைன்றதுனால எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியல. ஓகே, நாட்டோ இதுக்கு ஏன் பயப்படுறாங்க? இல்லை ரஷ்யா வந்து இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா அவங்களோட ப்ரொடக்ஷன் லைன்ஸை அதிகப்படுத்துனது மட்டும் இல்லாமல் சில மில்லியன் இவங்க கிட்ட ரிசர்வில் இருக்குது. இந்த 250 சீரியஸ்லேருந்து மேக்ஸிமம் 3000, இந்த FAB 3000 பாம்ஸ் வரைக்கும் இவங்க கிட்ட கனெக்ட் பண்ணோன்னா சில மில்லியன்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதே போக்கில் ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 கிளைட் பாம்ஸை ரெகுலராக ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவில் பயன்படுத்தினாலும் அட்லீஸ்ட் 10 வருடங்களுக்காவது இவங்களோட ஸ்டாக் பைல்ஸ்ன்றது குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதிர் திசையில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஜேடம்ஸ் போன்ற ஏவுகணை அமைப்புகளை இவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அது எதுவும் இந்த அளவுக்கு, ஏன்னா இதோட வார்ஹெட்ன்றது ரொம்ப அதிகம். இந்த 3000 சீரீஸில் இருக்கக்கூடிய பாம்ஸில் 1 டன்னுக்கு அதிகமான வார்ஹெட்ன்றது இருக்குது. ஆனால் அதே கேட்டகரியில் உக்ரைன் கிட்ட பாம் கிடையாது, அமெரிக்கா கிட்ட இருக்குது. ஆனால் அதை அவங்களால உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு உக்ரைனுக்கு ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணுறதுனாலையும், ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக இந்த மாதிரி அதிகமான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆக்சஸ் கிடைக்கிறதுனாலையும் இப்போ வரைக்கும் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய பாம்ஸால் உக்ரைனுக்கு ஏகப்பட்ட அடி மேலே 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 விழுந்துட்டு இருக்கு. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு ரியல் கேம் சேஞ்சர்னா இந்த கிளைட் பாம்ஸ் தான். ஏன்னா
ஒரு 70 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு இருந்து ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்லேருந்து ரஷ்யாவோட Su-34 விமானங்கள் ரொம்ப ஹை ஆல்டிடியூட்லேருந்து இது ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதை உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னால எங்கேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் இல்லை இதே மாதிரி சூழ்நிலைகளை ஆரம்ப காலகட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இவ்வளவு நாள் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட அந்த விமானங்களோட இழப்பை கண்டிப்பாக ரஷ்யாவால் குறைச்சிருக்க முடியும். ஆனால் என்ன, யுத்தங்கள் மாற மாற இல்லை யுத்தங்கள் இன்னும் நீள தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு கண்டுபிடிப்பானது உருவாக்கப்பட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமானது இந்த கரெக்ஷன் மாடல்ன்றது. இதுக்கு முன்னாடி இதை வந்து அதிகமாக எந்த நாடும் பயன்படுத்தலை. ஆனால் இப்போ ரஷ்யா பயன்படுத்தி காமிச்சதுக்கப்புறம் இல்லை அதோட எஃபெக்டிவ்னஸ்ன்றது ப்ரூவ் பண்ணப்பட்டதுக்கப்புறமா நிறைய நாடுகள் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கான அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இந்த நாட்டோட ரெக்வஸ்ட்டும் நாட்டோவில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான காம்படிஷனும். ஒருவேளை உங்களுக்கு யாருக்காச்சும் இது எப்படி கவுண்டர் பண்ணோம், ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குற வரைக்கும் நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து நானே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாலும் இல்லை நான் சொல்லக்கூடியதில் ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இருந்தாலும் அதை நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் ஒரு கம்யூனிட்டி. ஒரே வழியில் சொல்லிக்கிட்டு இல்லை ஒரே வழியில் பேசிட்டு இருந்தோன்னா அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு இதில் என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் இல்லை இது எப்படி டிஃபெண்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா தெரிஞ்சுதுன்னா தாராளமாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் இந்த விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்